அதாவது ஒரு ஆளை எப்பவுமே தாழ்த்திக்கிட்டே இருந்தா அவன் திடீர்னு எழுந்து நின்றா என்ன ஆகும்? அதுதான் இன்னைக்கு மலையாள பிக் பாஸோட ஒரு கருத்து. அது என்னன்னு பின்னாடி சொல்றேன். எனிவே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு தாத்தா டாக்ஸ். இன்னைக்கு ஆரம்பிச்சதுமே என்ன மாதிரியே இருக்காருன்னு சொன்னாங்க இல்லையா சுரேஷ். அவர் ராக்கி கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆஸ் யூஷுவல் ஜாஸ்மின் பத்தியும் கேப்ரியும் பத்தி தான். சுரேஷ் சொல்றாரு, என்னோட ஸ்டாண்டு அண்டர்ஸ்டாண்ட், நான் வெறும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னு. ஐயோ ராக்கி, நீங்க கொஞ்சம் ஸ்டாண்ட் டவுன் பண்ணுங்க இந்த விஷயத்துல, ஏன்னா அது ரொம்ப ஓவரா போகுது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அப்போ நோராவும் ராக்கியும் பாத்ரூம்ல பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவ நேற்று நைட் சாரி அப்படி ஹேண்ட் ஷேக் அப்படின்னு கொடுத்தான்ட்டு. ஏன்னா ஜாஸ்மின் வீட்டுல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை நம்ம காட்டல. அதனால அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அதனால போய் எல்லார்கிட்டயும் எங்க அப்பா ஆபரேஷன், தயவுசெய்து என்ன எதுவும் பண்ணாதீங்கன்றதுக்காக இவங்களா போய் ராக்கி கிட்டக்க ஷேக் ஹேண்ட் கொடுத்து சாரி கேட்டிருக்காங்க. ஆனா ராக்கி என்ன சொல்றாரு, ஷேக் ஹேண்ட் கொடுத்ததெல்லாம் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜாஸ்மின் வந்துட்டாங்க. என்ன ஒரு 2 நாளைக்கு என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அது பார், என்னாலெல்லாம் அப்படிலாம் இருக்க முடியாது, நீங்க என்ன பண்ணீங்க, நான் எதிர்க்க உட்காந்து காபி குடிச்சிட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசி சிரிச்சுக்கிட்டு என்னை இழக்கிற பத்தி என்னை ட்ரிகர் பண்ணி என்னை உடைக்க வச்சிங்க இல்லையா, நான் உங்களை பத்தி எதுவுமே பேசல, நாங்க வேற ஏதோ பேசினோம். நீ வேற ஏதோ பேசியிருந்தாலும் என்ன ட்ரிகர் பண்ற மாதிரி தானே பேசுனீங்க. நீங்க வேணுன்ட்டு 2 பேரும் சேர்ந்துகிட்ட செய்யறதுக்கெல்லாம் நான் மன்னிப்பேன் மட்டும் நினைக்காத அப்படின்னு ஒண்ணு இவங்க கேட்கறாங்க. ஒரு 2 நாள் கூட ஒரு நாள் பொறுத்துக்க முடியாதா அப்படின்ட்டு யாரு ஜாஸ்மின் ராக்கியை கேட்கறாங்க பாத்ரூம்ல. എനിക്ക് ഒരു ഡൗട്ട്, ഈ ബിഗ് ബോസ് മലയാളത്തിൽ പിന്നെ കക്കൂസ് പോற സ്ഥലത്തിൽ, സാരി அது எந்த அது? பாத்ரூம்டா. ஓ பாத்ரூம். அன்னை இடம்க்கு மலையாளத்தில் எந்த പറയാം? സ്ഥലം. ആ കക്കൂസ് போற സ്ഥലത്തിൽ പിന്നെ ஏன் இப்படி ஒரு சண்டை எனக்கு அறியிട്ടില്ല. അത് മലയാള ബിഗ് ബാസിൽ മാത്രമല്ലേ, എല്ലാ ബിഗ് ബാസിലും ആ സ്ഥലത്തിലാണ് ബഹളം ഉണ്ടാകും. മനസ്സിലായോ? ആയി ആയി. അതേ பாத்ரூம் டாயின்னு அதுல போட இவன் நடுவில் ஃப்ளோவை தடுக்கிறான். இதுக்கப்புறம் ஹாலில் கேப்ரி, அதாவது பாத்ரூமில் இவங்க சண்டை போட்டிருக்கும் போது கேப்ரி ஏதோ சொல்லிட்டு போக, ராக்கி ஏதோ சொல்ல, வெளியில் சொல்கிறாங்க, நீ திருடி திங்கிற கொள்ளக்காரன் அப்படின்றான். ராக்கி சொல்கிறான், நான் கொள்ளக்காரனாக இருந்தாலும் ஒரு அந்தஸ்து உள்ள கொள்ளக்காரனானோ, நீ கள்ளன் அப்படின்னா. கள்ளன் வேணுன்ட்டு செய்யறதில்ல, கொள்ளக்காரன் பிளான் பண்ணி செய்யறான்ட்டு. எப்பா இவங்க தொல்லை தாங்காதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள பிக் பாஸ் பார்த்தாரு, போதும் இது அப்படின்ட்டு இந்த பவர் ரூமுக்கான டாஸ்க் யாரு, நம்ம தனல் டீம், ஜின்டோ, ரஷ்மின், அப்புறம் நம்ம நிஷானாவை தான் பவர் ரூம்லேருந்து வேஸ்ட்டுன்ட்டு சொல்லி ஒதுக்கினாங்க. ஸோ இவங்க 3 பேரும் போய் நிற்கணும். அதாவது 2 பேரை கேப்டன் சூஸ் பண்ணி தராசு, இந்த கேரளாலெல்லாம் போனால் தராசில் நிற்க வச்சு கொடுப்பாங்க. அதுக்கு ஏதோ பேர், அது என்ன பேருன்னு தெரியல, துலாபாரம். அந்த துலாபாரத்தில் வச்சு இவங்க 3 பேர் பிடிச்சி இழுக்கணும். ஏன்னா தனல் டீமில் 3 பேர் தான் இருக்காங்க. ஸோ பவர் டீம்லேருந்து ஜாப்ரின்றது 2 கணக்கா, ஆமாம், ஜாப்ரியும் ஸ்ரீரேகாவும் போய் நிற்கிறாங்க, நின்றுட்டு பண்ணணும். அதுல ராக்கியும் அன்சிபாவையும் அந்த தராஸ்ல வைக்கிறாங்க. 2 பேரும் ஒரே வெயிட்டா. எனிவே அது என்ன நிறுத்தியா பண்ண முடியும், எல்லாம் சும்மா அப்படி பண்ண போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. யாரு, நம்ம ஸ்ரீரேகா, அந்த பவர் டீம், அவங்களால முடியல. ஆனா ஜின்டோ எப்ப பார்த்தாலும் அவரை இலக்கரப்படுத்திட்டே இருந்தவர் அந்த வெறியில மூஞ்சில ஒரு அசைவு இல்லாம அழகா பிடிச்சி நிறுத்துறாரு. இதுல ராக்கி எதையோ பிடிக்க, அது ஃபவுல்னு சொல்ல, அது ஏதோ பெரிய பிரச்சனையாக, பட் அவர் உடனே கையெடுத்துட்டார். ஃபியூ செகண்ட்ஸ் தான், அதிக ஜென்டில்மேன், ஒரு 3 செகண்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தனல் டீம் ஜெயிச்சிருச்சு. அதாவது சேர்ந்து வாழ்ந்தால் கோடி நன்மைன்றதுக்கு உதாரணம் இந்த தனல் டீம். டிவைடட் வி ஃபாலுக்கு உதாரணம் பவர் டீம். அப்படி இருக்குது. யாரெல்லாம் இலக்கரப்படுத்தினாங்களோ அதெல்லாம் நம்ம ஜெயிச்சிட்டோமே அப்படின்ட்டு கேவி அழுவுறாரு நம்ம ஜின்டோ. புரியுது, பாவம், நிறைய இம்சப்படுத்தினாங்க அவரை. அதுதான் മര്യാദക്ക് നിന്ന് മര്യാദക്ക് കളിച്ച് ഒരു കുന്ത്രാണ്ടോ ഒരു ബാഡ് വേർഡ്സോ ഒന്നും ഉപയോഗിച്ചില്ല. നിങ്ങളുടെ പരിശ്രമം. அப்புறம் ராக்கி, அன்சிபா அண்ட் சிஜோ இவங்களை கேப்டன்சிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஜெயிலுக்கு இவங்களையும் பவர் டீம்ல உள்ளவங்க, பவர் டீம்னா பழைய பவர் டீம், புது பவர் டீம் இன்னும் பதவி ஏற்கல, அவங்கள தவிர மிச்சவங்களை யாரோ சூஸ் பண்ணுங்கன்னு அர்ஜுனை சூஸ் பண்றாங்க இவங்க சேர்ந்து. ஆனா அர்ஜுனை சூஸ் பண்றதுக்கு ஜாஸ்மின் என்ன சொல்றாங்க,
சொல்றாங்க ரிஷி ஸ்ரீது அப்படின்ட்டு அவங்க 2 பேரையும் நான் முன்மொழிகிறேன் அப்படின்றாங்க. திடீர்னு வந்து அழுதுட்டு இருந்தாங்க, அவங்க அப்பாவுக்கு பிரச்சனைட்டு திருப்பியும் வந்துட்டாங்களே. இந்த மணிச்சித்திரத்தாழில வந்து நார்மலா இருக்கிற நம்ம சோபனா, அப்புறம் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஆவி போன சோபனா, இந்த மாதிரி 2 விதத்துல எப்போ எப்படி எங்க மாறுவாங்கன்னே தெரியல ஜாஸ்மின். பட் ஸ்ரீரேகா அதெல்லாம் ஒத்துக்காததுனால இவங்க போயிட்டு அர்ஜுனை சூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னொரு ஆளை சூஸ் பண்ணுங்கன்னு அந்த பாவம் அந்த நிஷானா இப்பதான் ஜெயிச்சிருக்காங்க, 4 ஓட்டு வாங்கினதுனால நிஷானா யாரெல்லாம் ரிஷி, அன்சிபா, அர்ஜுன், அப்புறம் சுரேஷ், இவங்க வந்து 4 பேருமா அவங்கள சூஸ் பண்ணி அவங்களையும் ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ப்ரோ. இது ஜெயிலுக்கு அனுப்புறாங்கன்ற உடனே அர்ஜுன் என்ன பண்றாரு, போய் பால் கொஞ்சம் போலதான் இருந்திருக்கும் ஒரு காட்டன்ல, அதை ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து குடிச்சிட்டு எல்லாருக்கும் வேற ஊத்தி விடுறாரு பாத்ரூம்ல போய். இது எவ்வளவு இருக்கு? எல்லாம் பாத்ரூம்ல தான் செய்யறாங்க. யாருக்கு ராக்கிக்கு கொஞ்சம் அவங்களுக்கு எல்லாம் ஊத்துறாங்க. ஜெயிலுக்கு தானே போறேன், பாலை குடிச்சிட்டு போறேன்னு சொல்றது ஃபன்னியா இருந்துச்சு. பட் இது வந்து உங்களுக்கு கேப்ரி உங்களுக்கு எல்லாம் பாரம் அப்படி செய்யறான், அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க எதிர்க்கே நேர ஏய் நீ நான் வேணா சொல்லுவா, நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன்னு சொல்லி நேர போய் ரசகுல்லான்னு நினைக்கிறேன் எடுத்து நல்லா உறிஞ்சி சாப்பிட்டுட்டே போறாரு. அதுல வேற போய் ஜாஸ்மின் வேற ஒண்ணு வாங்கிட்டு வந்துச்சு. അർജുൻ ഇത് ചെയ്യരുത്, വളരെ മോശമായ ഒരു കാര്യം. അങ്ങനെ ഇവിടെ ഓരോരുത്തർക്കും അവരവർക്ക് ഇഷ്ടമുള്ള കണക്ക് ചെയ്യാനാണെങ്കിൽ പിന്നെ ഇവിടെ ഒരാളുടെ ആവശ്യമില്ല. அதெல்லாம் பண்ண உடனே பயங்கர கடுப்பாயிடுறாங்க. அர்ஜுனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ற போது ஸ்ரீரேகா வந்து வெளியில சொல்றாங்க, எல்லாரும் எடுத்து சாப்பிட்றாங்க, நீ வந்து எடுத்து சாப்பிட்டா என்ன தப்பு, நான் இது ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க வெளியில சொல்றத ஜான்மோனியும் பக்கத்துல இருக்க உள்ளுக்குள்ள வந்து பவர் டீமுக்குள்ள பெரிய பிரச்சனையாகுது. அப்போ ஸ்ரீரேகா சொல்றாங்க, ஏங்க எல்லாரும் செய்யறாங்க அதை எடுத்து சாப்பிடுறது, அது எப்படி தப்பாகும் அப்படின்னு கேப்ரி மற்றவங்க வந்து எடுத்து சாப்பிட்றாங்க, பசிக்கு வேணா எடுத்து சாப்பிட்றேன், உங்களை டிஃபை பண்றேன், நீங்க என்ன புடுங்குறீங்க பாக்குறேன் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட்ல பண்ணா அப்படின்ட்டு கேப்ரி சொல்றாரு. கேப்ரிக்கு வந்து ஆட்டிடியூட் பத்தி தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை பத்தி மற்றவங்களுக்கு இருந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருவோம் இல்ல, அந்த மாதிரி. பட் எனிவே அது முடிஞ்சது. ஸ்ரீரேகா பேசிட்டு இருக்காங்க கேப்ரி கிட்டக்க, என்னடா கேப்ரி கிட்டக்க ஸ்ரீரேகா பேசிட்டு இருக்காங்க, இன்னும் மணிச்சித்திரத்தாழ் வரலையே அப்படின்னு நினைச்ச போது டமால்னு கிளம்பி வந்தாங்க பாரு ஜாஸ்மின். அப்ப ஸ்ரீரேகா சொல்றாங்க, பாரு நான் அவன் கூட பேசிட்டு இருக்கேன், நீ வந்து மூக்க நுழைக்காத. ജാസ്മിൻ ഞാൻ ഗബ്രിയോട് സംസാരിക്കാൻ ടീമല്ലേ അത് വെച്ചിട്ട് ചേച്ചി നമ്മുടെ ടീമായിരുന്നോ? ആണോ? ഓക്കെ അല്ലേ, എനിക്ക് തോന്നുന്നില്ല. அது எப்படி நுழைக்காம இருப்பாங்க, இங்க தொட்டா அங்க வலிக்கும், அங்க தொட்டா இங்க வலிக்கும், அதுதான் ஜாபரி கப்ஜா. அப்புறம் அர்ஜுன் ஸ்டோரி சொல்றாரு. ഫുൾ നെയിം അർജുൻ ശ്യാം ഗോപൻ, അമ്മയുടെ പേര് ശ്യാമള, അപ്പന്റെ പേര് ഗോപൻ, എന്റെ പേരിൽ എന്റെ അപ്പനും അമ്മയുണ്ട്, എന്റെ ജീവിതത്തിലെ ഏറ്റവും വലിയ സ്വത്തും എന്റെ അപ്പനും അമ്മയാണ്. ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஆனா ரொம்ப சோகமா அவரோட வாழ்க்கையில நடந்தது, அவருக்கு இருக்கிற ஒரு டிசீஸ்னால இந்த மசில்ஸ் எல்லாம் போச்சு அப்படிலாம் சொல்லி எல்லாம் முடிஞ்சு பஸ்ஸர் அடிச்சிடுறாங்க, முடிஞ்சு போச்சு கதைன்ட்டு. அப்ப அவர் பஸ்ஸர் முடிஞ்ச அப்புறம் சொல்றாரு, ஒரே ஒரு விஷயம், எனக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னு நினைச்சு நீங்க யாரும் எனக்கு பரிதாபம் காட்ட வேண்டாம், நான் நல்ல ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னது உடனே ஜெயில கொண்டு நிஷானாவையும் அர்ஜுனையும் போடுறாங்க. போட்ட உடனே ஏதோ ஒரு துணிக்குள்ள இருந்து 2 பிரெட் எடுத்து அதையும் அயன் பண்றாங்க. என்னன்னா ஜெயிலுக்குள்ள வந்து இவங்க மிச்ச ஹவுஸ்மேட்ஸோட துணியெல்லாம் அயன் பண்ணணும், நைட் எல்லாம் அது காலக்குள்ள முடியணும் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இதுக்கு வந்து கேப்டன் வந்து அதை மேற்பார்வை பார்க்கணும்ட்டு. ஸோ இவங்க எல்லாரும் கூடி இங்க உட்காந்துருக்கும் போது யாரோ துணிக்குள்ள 2 ஸ்லைஸ் பிரெட்டை கொடுத்தாங்க, அதையும் அயன் பாக்ஸ்ல போட்டு அவர் டோஸ்ட் பண்ணி തുണിയിൽ ഒരു ബ്രെഡ് കിട്ടിയാ? അപ്പൊ ആരാ അത് വെച്ചത്? ஆனா பாவம் அவங்க ஒரு பிட்டு தான் சாப்பிட்டாரு, நிஷானா கூட கொடுக்கல, மிச்சதெல்லாம் ஹவுஸ்மேட்ஸே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாங்க. அதாவது துணி அயன் பண்ணா மட்டும் பத்தாது, பிரெட்டையும் அயன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தது. எனக்கு என்னன்னா இந்த மாதிரி வேற ஆள்கிட்ட ராக்கி கிட்டே யார்கிட்டயும் இந்த அயனிங் கொடுத்துருந்தான்னு வைங்க, இவங்க எல்லாம் சிலுக்கு ட்ரெஸ் போடுறாங்கல்ல, பவரை ஜாஸ்தி கூட்டி வச்சுட்டு அத போட்டோம்னா புசுங்கி போயிடும் துணி. போட்டதே இல்ல இந்த ட்ரெஸ், அம்மா எனக்கு அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட போறாரோன்னு நினைச்சேன், ஆனா மூடிட்டாங்க. மிச்சத்தை நாளைக்கு பார்ப்போம். See you. And நிறைய പ്രേക്ഷകர்கள் എനിക്ക് കത്ത് എഴുതി അയച്ചിട്ടുണ്ട്. എല്ലാവർക്കും നന്ദി പറയുന്നു. വളരെ നന്നായിട്ട് ഞാൻ இப்போ മലയാളം கத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸ்ரீத்து மதுரை பேசுறேன் இல்ல? ஆமா. Thank you. See you tomorrow. வள்ளிய மலையாளமான பின்னே எந்த வசந்தி நீங்களது வைஃப், பின்னே உங்களது வைஃப் எந்த வசந்தி ஆயிட்டில்ல. ஏய் யாரா வசந்தி?